வணக்கம். நம்ம இன்றைய பயிற்சியில் திரிகோணாசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் முக்கோண வடிவில் தெரிவதனால் திரிகோணாசனம் என்று பெயர். இந்த ஆசனம் இடுப்பு பகுதி, கால் பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகளின் இறுக்கத்தை போக்கி அந்த பகுதிகளை வலுப்படுத்தும். நேரம் நின்றுக்கிட்டு நல்ல மூச்சை உள்ளே இழுத்துட்டு காலை 3 அடி அகற்றி வைங்க. அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டு கையை மேலே தூக்குங்க. நல்ல மூச்சை உள்ளே இழுங்க. அடுத்தது வலது கால் பாதத்தை வலது பக்கமாக திருப்புங்க. இடது கால் பாதத்தை இடது பக்கமாக 45 டிகிரி திருப்புங்க. திருப்பிட்டு அப்படியே வலது கையை வலது பாதத்துக்கு பக்கத்தில் தொடுங்க. இடது கை நேராக வானத்தை பார்த்து இருக்கட்டும். முன்னோக்கி வர வேண்டாம். முன்னோக்கி வந்தால் நமக்கு முழு பலன் கிடைக்காது. நம்மளால் எவ்வளவு நேரம் வானத்தை பார்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வைங்க. வச்சுட்டு 5லிருந்து 10 மூச்சு வரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல மூச்சை உள்ளே எடுத்து வெளியிடுங்க. இந்த பயிற்சியில் தொடைப்பகுதியில் உள்ள சதைகள் இழுக்கப்படும், வயிற்று பகுதியில் உள்ள தசைகள் இழுக்கப்படும். அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டே வாங்க பழைய நிலைக்கு. அப்போ கால் பாதத்தையும் நேராக முன்னோக்கி கொண்டு வந்துடுங்க. அடுத்தது இடது பக்கமாக திருப்புங்க. இடது பக்கமாக திரும்பும்போது இடது கால் பாதம் இடது பக்கமாக திரும்பட்டும், வலது கால் பாதம் 45 டிகிரி திரும்பட்டும். அப்படியே மூச்சை வெளியிட்டு கொண்டே வாங்க. இடது கையை தரையில் தொடுங்க. வலது கை நேராக வானத்தை பார்த்து இருக்கட்டும். நம்முடைய பார்வை வலது கையை பார்த்து இருக்கணும். முதல்ல செய்யும்போது நமக்கு முழுமையான நிலை வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மூச்சை உள்ளே இழுத்துட்டே வாங்க. அப்படியே மூச்சை வெளியிட்டு கொண்டே பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த ஆசனம் இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைப்பதுடன் முதுகு பகுதியும் நன்றாக வலுப்படுத்தும். இந்த ஆசனம் அடிப்படையான மிக சிறந்த ஆசனம். நன்றி.